என்னங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜட்கா வண்டியில. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பாரு. உட்காருங்க உட்காருங்க. பையா ஐயாவே உட்காருங்க. இங்க உட்காரு நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. அஜி என்னங்க எழுந்து இப்படி யாரு பசுபதி இவங்கெல்லாம் புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாளு, நான் இவருக்கு அடியாள். நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேனா இது சுரண்டாத. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்மிக்கிட்டு விடுறா இன்னொன்னு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாட்டம் சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம், குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். பையா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ண உடனே கூப்பிடு, நான் பாக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பாக்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பானே. செந்தட்டீரை தூள், இத நான் தண்ணீரை கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும், உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா ஐயா வாங்க, ஐயா விருந்தாளி வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. ஐயா ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத போடு. நானும் நைனாவா? உனக்கு என்ன செய்ய தெரியாது? தெரியாது. என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கான் இந்த பசுபதி. கண்ணு வந்து முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றதில்ல. சரி சரி போய் தொடங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா, என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு வாவாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. என்ன புது தண்ணி? புது தண்ணி நீ குடிக்கிற? ஒண்ணு இல்லைங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி என்ன ஒரு தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடினாரு பாருங்க, நல்லாவே இருந்துச்சு. உடம்பெல்லாம் குப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் என்ன தடவட்டுமா? தோலை உரிக்க பாக்குறான். நீ நல்லா இருந்தா சாமி பசுபதி. நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடுத்தரல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில குடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன், பையன் என்னமோ புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசுன்னு பொருளைய கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, பிள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன், என் வாயை புடுங்காது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுரத்தண்ணி, உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை.
எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா. உங்களுக்கு அவர் நாயனாவா? சும்மா கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான். உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க. இந்த சினிமா டிராமாவில பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும். அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ இது குடும்பங்கள் அது மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணும் பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். நைனா, எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இருக்கியா அப்பா, நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். வா. அப்பா சுடு தண்ணி பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு. ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? சும்மா இரு, நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். காத்துருப்பல இது கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எடுக்க போறதுல என்னடா நான் தரேன்டா, இப்படி போட்டு சாதா இதுல காசை. நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் ரெடியா இருக்கும். என் மன்மத குஞ்சு உரைய கழட்டிட்டு கண்ணாடி போடு. ஆமா கழிப்போமாங்க. இல்ல செருப்பு போட்டுக்கடா. ஒரு சேத போடுற, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா வருவோம். அடிக்கிற நானா லட்சுமி, இது வர்ற லட்சுமி. ஆமா சிப்பா ஏன் பேசாம வர? பேச்சு வரலையே, உங்களோட தனியா வரேன்னு பயம். உனக்கும் பயமா? எங்க அப்பாவும் சேர்ந்து எல்லாரும் என்ன இருக்குங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? அதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? பைத்தியம்னு. உங்களை இல்ல, உங்களை சொன்னாங்களா சொல்றேன். என்னங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிஜமாவா? ஆமா, அதனால நான் கேக்குறத நீங்க இல்லன்னு சொல்லாம தரணும். என்ன வேணும்? என்ன வேணும்? தோ பாருங்க, அந்த செடியில இருக்கிற பூ ரொம்ப அழகா இருக்கு. ஒரே ஒரு பூ கொண்டாங்க, அது நல்லா இருந்தா நான் உங்களை இன்னும் கொண்டாட சொல்றேன். ஓ, எத்தனை வேணாலும் கொண்டு வர. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன்னு. இது எல்லாம் என்ன இது? வந்திருக்காங்க விருந்தாளிங்க. அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள், அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. இப்போ வேலை பாரு. அக்காய் போடு. ஒரு வழியா சாம்பார் பிரிஸ் வாங்க. அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில். கொண்டா கொண்டா. இன்னொரு பாட்டில் கொண்டா. இன்னொரு பாட்டிலா கொண்டா. சாம்பார் இவ்வளவு மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறீங்க, சாப்பிடுறவங்க என்ன ஆறுது? சாப்பிட போறவன் விருந்தாளி, நீயே பதற. எப்படி பத்தியா? நாங்க போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா. அதான்டா அந்த பேதி மாத்திரை. நீ போய் கொண்டா. பாயாசம். பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு. சிவா ரெடி. பேதிக்கு மாத்திரை கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாரு. கலக்கு. பாயாசத்திலையா? ஏன் கைவசம் ஐடியா இருக்கு. கலக்கு. எனக்கே கலக்க போடுறது. கலக்கட்டு. விருந்தாளிங்க முழுசா போக போறது இல்ல. நல்லா கலக்கு. கரையட்டுண்டா. கலக்கு. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்ல. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலையெல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே பசுமதே, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா. இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு. நானும் பாக்கியசாலி தான்.
இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளவு? இவன் ஏன் அசைஞ்சு போயிருக்கான்? நைனா ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. முத்தே எப்படி நம்ம பையன் ரொம்ப நல்ல பையன். ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அங்க குதிக்கிறான், இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பு. ஆமா, எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்லா கவனிச்சுக்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாது. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. எல்லாம் போட்டாச்சு, அந்த ஆள் பறக்கிறான். ஏண்டா கண்டு போடுற கம்மஞ்சி? எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோவம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்ல அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். சாம்பார் கொடுங்க, சாம்பார் கொடுங்க. இரு பாத்தி கட்டிக்கிறேன், அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா வச்சுடுங்க, ஒப்ப சொத்தா ஊத்த மறுபவளுக்கு நீ. என்னது? ஐயோ காரம். ஏண்டா என்ன அழுவுற? நானும் அழுவுறேன். சாம்பார் எனக்கு அப்படி தெரியலையே. ஐயோ சம்மஞ்சி காரம். சிவா, பாப்பா இது என்னப்பா இது? காரமா காரம். ஏண்டா எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா போயிடும். எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு? எனக்கு எல்லாமே எரியுது. சிவா, நான் தானே தப்பு பண்ணேன். நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் தித்திக்குது. ஊத்துப்பா ஊத்துப்பா. எப்படி? அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல அது சம்மந்தி என்ன சாம்பாரே முடிக்கலையே. அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க, அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாலிய வச்சு சாப்பிடு. தம்பி முந்து